பிரிக்ஸ் ப்ளஸ் இந்தோ பசிபிக் ரீஜியன், ஈரான் அப்படியே பிரிக்ஸ் கூட வியாபாரம் பண்ணுறாங்க. சவுதி அரேபியா, ஈரான் உட்பட 19 நாடுகள் பிரிக்ஸ் கூட இணைய அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே நீங்கள் கேட்கும்போது உங்கள் மனசில் இந்தோ பசிபிக் ரீஜியனுக்கு ஏன் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கலாம். சரி, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா இதை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு? இந்த இந்தோ பசிபிக் ரீஜியனில் நிறைய இராணுவ ட்ரில் அப்படிங்கிறதுலாம் நடக்குது. ஒரு நாடு இன்னொரு நாடை எதிர்ப்பதற்கு, ஒரு நாடு இன்னொரு நாடை பயம் காட்டுவதற்கு, ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்துவதற்கு எப்படி காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க? இந்த ஒரு பதிவில் கொஞ்சம் மேப் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது வரப்போகுது. ஒரே ஒரு மேப்பு தான், ஆனால் அந்த ஒரு மேப்புக்குள்ளே பல நாடுகள் வந்துடுவாங்க. பல நாட்டு இராணுவ ட்ரில் அப்படிங்கிறத தோலுரித்து காண்பிக்க போகிறோம். அன்பு தமிழஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் கவுண்டர் ஒஃபென்சிவ் அப்படிங்கிறது வருமா என்கிற கேள்விக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்தது ஆமாம் வரும் அப்படிங்கிறது தான். பட் 2 தினத்துக்கு முன்னாடி ஒரு ஏர்கிராஃப்ட், 4 S-300 சிஸ்டம், 70 ஆர்மர்டு வெஹிக்கிள், ஹாவிட்சர்ஸ் ஒரு 10லேருந்து 30 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ், ஹை கமாண்ட் ஆஃப் மிலிட்ரி நார்த்தன் கர்சனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இது எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க ரஷ்யா. அப்போ இவ்வளவு லாஸ் யாருக்கு வந்திருக்கு? உக்ரைனுக்கு வந்திருக்கு. ஸோ நாம் நினைப்பது என்ன? ரஷ்யா உக்ரைன் 2 பேரும் தாண்டா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அந்த 2 நாட்டுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஆனால் கிடையவே கிடையாது. நம்ம பார்ப்பது ஒரு கோணம், அந்த 2 நாடுகள் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற செய்தியின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். ஆனால் நான் தமிழ் விதை வியூகத்தில் இந்த நாடு இராணுவ ட்ரில்லில் ஈடுபட்டு இருக்காங்க, இந்த நாடு 7 வருஷத்துக்கு பிறகு இப்படி இராணுவ ட்ரில்லில் ஈடுபடுறாங்க அப்படிலாம் சொல்லும்போது உங்கள் மனதில் வர வேண்டியது என்னன்னா, அந்த நாடு இராணுவ ட்ரில்லில் யாருக்கு எதிராக ஈடுபட்டு இருக்காங்க, எதுக்காக இந்த நேரம் அந்த நாடு இராணுவ ட்ரில்லில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரே ஒரு மேப்பில் கிட்டத்தட்ட அமெரிக்கா, தைவான், ஜப்பான், சவுத் கொரியா, பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, வியட்நாம், பிரான்ஸ், சீனா, ரஷ்யா, நார்த் கொரியா, இவங்க எல்லாருமே ஒரு இராணுவ ட்ரில்லில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் நம்ப முடியுதா? அதுவும் இந்தோ பசிபிக் ரீஜியனில். ஒவ்வொரு சர்க்கிளாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சர்க்கிள்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த கப்பல்கள் இல்லாட்டி விமானம் தாங்கி கப்பல், இது எல்லாமே இப்படி பல நாடுகளை உள்ளடக்கிய ஒரு மேப்பை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா மற்றும் சவுத் கொரியாவினுடைய இராணுவ ட்ரில் தான். இந்த அமெரிக்கா மற்றும் சவுத் கொரியாவினுடைய இராணுவ ட்ரில் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான இராணுவ ட்ரில் அப்படின்னு சொல்லலாம். இந்த இராணுவ ட்ரில்லுக்கு யார் எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க? வடகொரியா எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. வடகொரியாவினுடைய எதிர்ப்பை சமாளிப்பதற்காக அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய நியூக்ளியர் சப்மரைனை அங்க கொண்டு நிப்பாட்டுறாங்க. ஏய் வடகொரியா, இதுக்கு மேல நீ வம்பெழுத்தினா என்னுடைய நியூக்ளியர் சப்மரைன் உனக்கான பதிலை சொல்லும் அப்படின்னு சொல்லுது அமெரிக்கா. இந்த அச்சுறுத்தல் அப்படியே இருக்கட்டும். இப்போ கடைசியா பிலிப்பைன்ஸினுடைய ஒரு கப்பல் நேரா நிறைய ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிட்டு, நிறைய ஜேர்னலிஸ்ட் அந்த கப்பலில் ஏற்றிட்டு பிலிப்பைன்ஸ் நாடு என்ன செய்யுது, இந்த தென்சீன கடல் மற்றும் இந்தோ பசிபிக் ரீஜனில் அப்படியே வருது. தென்சீன கடலில் வரும்போது அங்கேருந்து சீனாவினுடைய கப்பல் வருது. சீனாவினுடைய கப்பல் வந்து இந்த பிலிப்பைன்ஸினுடைய கப்பலுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. அந்த எச்சரிக்கை என்ன தெரியுமா? இதுக்கு மேலே நீங்கள் ஒரு அடி முன்னாடி வந்தால் கூட கண்டிப்பாக உங்களுடைய கப்பல், அதில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அழிச்சிடுவோம், இது எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க சீனா. ஸோ தென்சீன கடலில் இப்படி ஒரு டென்ஷன் சீனா மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே நடைபெறுகிறது. இதுதான் முதல் அப்டேட். ஆனால் இதே சமகாலத்தில் அதே நேரத்தில் இன்னொரு ட்ரில் அப்படிங்கிறது ஈடுபட்டு இருக்காங்க. அதில் யார் நிற்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக மிகப்பெரிய காய் நகரத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் கூட இராணுவ ட்ரில்லையும் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ பிலிப்பைன்ஸ் கப்பலை சீனா எதிர்க்கும் போது அதே பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா கூட சேர்ந்து இராணுவ ட்ரில்லில் ஈடுபடுறாங்க. அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறத லைவாக டெஸ்ட் பண்ணுறாங்க. பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம், இதை தமிழ் பட்சத்தில் விலாவரியாக பார்த்துட்டோம். இந்த பேட்ரியாட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஜெர்மனியிலிருந்து இப்போ எங்கே வந்திருக்கு, உக்ரைனுக்குள்ளே வந்திருக்குங்கிறது தெரியும். அதே ஜெர்மனி இப்போ போலந்து, ரொமேனியா போன்ற நாடுகளுக்கு இந்த பேட்ரியாட் மிசைல்ஸை கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஸோ இந்த பேட்ரியாட் மிசைலை பிலிப்பைன்ஸ் கூட சேர்ந்து நடத்தக்கூடிய இராணுவ ட்ரில்லில் லைவாக ஃபயர் பண்ணியிருக்காங்க.
அப்படி லைவாக ஃபயர் பண்ணது யாருக்கு எதிரான செயல்? அது சீனாவுக்கு எதிரான செயல். நான் இங்கே இருக்கேன், கெத்து காண்பிப்பேன், இதோ என்னுடைய பேட்ரியாட் மிசைல் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பேட்ரியாட் மிசைல் 2 டார்கெட் அப்படிங்கிறத அழிச்சிருக்கு. இது பிலிப்பைன்ஸ் கடலில் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். அடுத்ததா HIMARS. இந்த HIMARS இல்லாட்டி ஹைமார்ஸ் அப்படின்னு சொல்கிறத பற்றியும் தமிழ் பொக்கிஷத்தில் விலாவரியாக பார்த்துட்டோம். ஹைமார்ஸ் தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணால் நம்ம போட்ட வீடியோ வந்துடும். அதே மாதிரி பேட்ரியோட் தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அடித்தா பேட்ரியோட் மிசைல்ஸ் பற்றியான அப்டேட்ஸ் வந்துடும். இது எல்லாத்தையுமே விலாவரியாக நம்ம பார்த்ததுனால அதிகமாக நம்ம பார்க்கல, டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துடுறேன். ஸோ இந்த ஹைமார்ஸ் அப்படிங்கிறதும் இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் பெரிய அளவு சக்ஸஸ் ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரு வெப்பன். இந்த ஹைமார்ஸ் அப்படிங்கிறதையும் யார் எங்கே வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க? இதே அமெரிக்கா தென்சீன கடலை, அது பிலிப்பைன்ஸ் கூட சேர்ந்து நடத்தின ராணுவ ட்ரில்லில் கிடையாது, தனியாக இன்னொரு பகுதியிலிருந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைமார்ஸ் அப்படிங்கிறதும் சீனாவுக்கு எதிரான மிசைல் சிஸ்டம் தான் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அமெரிக்கா. அப்போ சீனா நடத்தின கேஸ் ஸ்டடிலாம் இதனால் ஃபெயிலியர் ஆயிருமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி. ஏன்னா கடைசியாக சீனா என்ன செஞ்சாங்கன்னா தைவானுக்கு எதிராக ஒரு விர்ச்சுவல் வார்ஃபேர் அப்படிங்கிறத நடத்தினாங்க. அந்த விர்ச்சுவல் வார்ஃபேரில் எந்த இடத்துல என்னுடைய ஏவுகணைகள் நிற்கும், எந்த இடத்துல என்னுடைய பீரங்கிகள் நிற்கும், எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரை என்னுடைய ட்ரூப்ஸ் வருவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ வடிவில் வெளியில் விட்டுருந்தாங்க. அப்படி வீடியோ வடிவில் வெளியிட்டது மட்டும் இல்லாமல் தைவானுக்கு இது பெரிய எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகும் இருந்தது. ஸோ அதே மாதிரியான ஒரு எச்சரிக்கையை இப்போ யார் கொடுத்துருக்காங்க? அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த எச்சரிக்கையில் மறைமுகமான நிறைய செய்திகள் இருக்குது. நீ கொண்டு வந்த அந்த மிசைல் சிஸ்டம், தைவானுக்கு எதிராக நீ நிப்பாட்டி வந்த மிசைல் சிஸ்டத்தை எல்லாத்தையுமே நான் இங்கே நிலைநிறுத்தக்கூடிய இந்த மிசைல்ஸ் தடுத்து நிறுத்திடும், இல்லாட்டி அதுக்கு முன்னாடி நீ ஏவுறதுக்கு முன்னாடியே நான் உன்னுடைய மிசைல் சிஸ்டத்தை அழித்து விடுவேன் அப்படிங்கிறதுக்காக கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கான மிசைல்ஸை மட்டும்தான் இப்போ அமெரிக்கா இந்த மாதிரியான ராணுவத்தில் ஈடுபடுத்தியிருக்காங்க. ஒரு பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் உள்ளடக்கிய நீர்மூழ்கி கப்பலை 1980களிலிருந்து அமெரிக்கா இந்த மாதிரியான நார்த் கொரியா சவுத் கொரியா பிரச்சனையின் போதோ இல்லாட்டி தென்சீன கடலின் போதோ அந்த பிரச்சனையின் போதெல்லாம் நிலைநிறுத்தியதே கிடையாது. முதல் தடவையா 1980க்கு பிறகு இப்பந்தான் பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் ஃபுல்லி லோடடா ஒரு சப்மரைனை கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க அமெரிக்கா. ஸோ டென்ஷன் அப்படிங்கிறது, இப்போ ரஷ்யா உக்ரைன் டென்ஷன் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் பெருசாக மாறலாம். அப்படி பெருசாக மாறும்போது யார் பலசாலி, எந்த இடத்துலேருந்து எப்படி அழிக்க முடியும், அது எந்த மாதிரியான டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத இப்போதே எல்லா நாடுகளும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்த ட்ரைனிங்கை அசை போட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் செஞ்சதெல்லாம் நம்ம சொன்னோம். இவங்களுக்கு எதிராக சீனாவும் ஏதாவது செஞ்சிருப்பாங்கல்ல? செஞ்சாங்களே. அவங்களுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய ஷாண்டோங் ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படிங்கிறது 19 தினங்கள் பிலிப்பைன்ஸ் சீல வட்டமிடுகிறது. ஸோ 19 தினங்கள் பிலிப்பைன்ஸ் சீல இருந்த ஷாண்டோங் அப்படிங்கிற இந்த கப்பல் அடுத்ததாக மெதுவாக எங்கே வருது? தென்சீன கடலுக்குள் வருகிறது. தென்சீன கடலுக்குள் வந்து நாங்கள் உங்களுடைய ட்ரில் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, உனக்கு எதிராக நானும் நிற்பேன் அப்படிங்கிறத ஒரு மறைமுக செய்தியாக சீனாவும் பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததா இந்த வாரத்தில் சீனாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து ஒரு ராணுவ ட்ரில்லில் ஈடுபட போகிறாங்க. ஸோ அந்த ராணுவ ட்ரில்லுக்காகவும் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் ஷாண்டோங் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் கேரியர் நிலைநிறுத்தப்படும் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் சீனா மற்றும் சிங்கப்பூரினுடைய உறவை உலகமே மெச்சி பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அறிக்கையை சிங்கப்பூரினுடைய பிரைம் மினிஸ்டர் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலாக இப்போ என்ன நடந்திருக்குன்னா, சிங்கப்பூரும் சீனாவும் சேர்ந்து ராணுவ ட்ரில்லில் ஈடுபட போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உலக நாடுகளிடையே, குறிப்பாக இந்த மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லும்போது இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் அப்படிங்கிறதுலாம் வந்துடுது. இதில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சிங்கப்பூர் சீனா இணைந்து நடத்தக்கூடிய இந்த ராணுவ ட்ரில்லில் மறைமுகமான மெசேஜஸ் அப்படிங்கிறது கிடைக்கலாம். சரி, இப்போலாம் நம்ம பார்த்தது சீனா, பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஜப்பான் என்னப்பா செஞ்சிட்டு இருக்காங்க? ஏன்னா இதெல்லாம் அவங்க ரீஜன் தானே. அப்போ ஜப்பானும் இங்கே களத்தில் குதிக்கணும்ல, குதிச்சுட்டாங்க. புதக்கடியே குதிச்சிட்டாங்க. அது எப்படின்னா, அவங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அவங்களுடைய லேண்ட் பேஸ்ட் இன்டர்செப்டார் என்பதை டெஸ்ட் பண்றதுக்காக ஜப்பானுடைய தீவுகளில் சில பல இன்டர்செப்டார்ஸ் அப்படிங்கிறதை நிலைநிறுத்தி அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரே நேரத்தில் இப்போ நான் சொன்ன இந்த இன்டர்செப்டாராக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவினுடைய ஹைமார்ஸாக இருக்கட்டும், பேட்ரியாட் மிசைல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஜப்பான் முதல் அமெரிக்கா வர ஒரே நெட்வொர்க் கீழே கொண்டு வர முடியும். ஸோ ஒரே நெட்வொர்க் கீழே கொண்டு வரக்கூடிய இந்த திறன்
ஜப்பான் மற்றும் நாட்டோ நாடுகளுக்கு இல்லாட்டி அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய வெப்பன்ஸுக்கு இருப்பது சீனாவுக்கு பெரும் எச்சரிக்கையாக மாறுது. இது எல்லாமே சமகாலத்தில் ஒரே காலத்தில் நடந்தது அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த பக்கம் பிலிப்பைன்ஸ், இந்த பக்கம் அமெரிக்கா, இப்போ ஜப்பானுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். அடுத்ததா ஏப்ரல் 21 23 வரை தைவான்லேருந்து ஒரு சிக்னல் வருது. எப்பா நம்ம ஜிபிஎஸ் சிக்னலை யாரோ என்னமோ செய்கிறாங்க, ஹேக் பண்ணுறாங்க, இல்லாட்டி கொஞ்சமாக இன்டர்செப்ட் பண்ணுறாங்க, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய டிவைசஸ் அப்படிங்கிறது தவறான வழிகளை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வெளியில் விடுறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ரிப்போர்ட் கண்டிப்பாக ஒரு நாட்டில் மிகப்பெரிய ஒரு மிசைல் டெஸ்ட் நடந்தாலோ, அந்த மிசைல் டெஸ்ட் நடக்கும்போது அந்த மிசைலை யாரும் குழப்பி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகலாம் ஜிபிஎஸ் சிக்னல்ஸை கொஞ்சமாக அவங்க இன்டர்செப்ட்லாம் பண்ணுவாங்க. இது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனாலும் இது தைவான் சீக்கிரமாக உணர்ந்தது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதுக்கு தகுந்தது மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கணும், ஏன்னா ஜிபிஎஸ் சிக்னல் இல்லைனா ஒரு மிசைல் எப்படி அதனுடைய இலக்கை அடையும், நாம் எப்படி துல்லியமான தாக்குதலை நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் டிஸ்கஷன் இந்த ஏப்ரல் 24 நடந்திருக்கு. அதுவும் இந்த தைவான் மற்றும் அமெரிக்கா இடையே நடந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரிப்பா, அப்படின்னா தலைவன் ரஷ்யா என்னடா செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிட்டத்தட்ட 18 ரஷ்யன் ஷிப் கப்பல்கள் அப்படிங்கிறது சோயா ஸ்ட்ரீட் வழியாக நேராக சி ஆஃப் ஜப்பானுக்குள்ளே போகுது. இப்படி போகிறதுமே நானும் சீனாவும் ஒன்றாக இருக்கிறோம், ஜப்பானுக்கு எதிராக நானும் காய் நகர்த்துவேன் அப்படிங்கிறதை காண்பிப்பதற்கு 18 கப்பலை களமிறக்குனாங்க ரஷ்யா. இது மிகப்பெரிய டென்ஷனாக பார்க்கப்பட்டது. அப்படின்னா இப்போ மறுபடியும் ஜப்பானுக்கு ஈக்குவலாக இல்லாட்டி ஜப்பானுக்கு இணையாக ரொம்ப பெரிய அளவில் இப்போ உதவி செய்யக்கூடிய அமெரிக்கா என்ன செஞ்சுருப்பாங்க, ரஷ்யாவினுடைய இந்த மூவுக்கு அமெரிக்கா என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் அட்வான்ஸ்டு ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையுமே கடினா ஏர்பேஸில் கொண்டு நிப்பாட்டுறாங்க. இந்த கடினா ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒக்கின்வாவில், அதாவது ஜப்பானில் ஏப்ரல் 22 கொண்டு நிப்பாட்டுறாங்க அட்வான்ஸ்டு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாத்தையும். ஸோ ஜப்பானுக்கு எதிராக ரஷ்யா காய் நகர்த்த, ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றிணைய, ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா காய் நகர்த்த, அமெரிக்காவுக்கு எதிராக சீனா காய் நகர்த்த, சீனாக்கு எதிராக பிலிப்பைன்ஸ் காய் நகர்த்த, பிலிப்பைன்ஸும் அமெரிக்காவும் ஒன்றிணைய, அதுக்கு எதிராக மறுபடியும் சீனா காய் நகர்த்த, வடகொரியா வர அமெரிக்காவும் தென்கொரியாவும் காய் நகர்த்த, அப்படி இப்படின்னு சொல்லி இந்தோ பசிபிக் கடல் பிராந்தியங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ள என்னால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, சிஎஸ்ஜி அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குங்க, கேல் வின்சன்ஸ் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அப்படிங்கிறது தான். இவங்க சாண்டியோவுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க 23 ஏப்ரல். இது எல்லாமே இதே ஒரு கடல் வழியாகத்தான் வந்தார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம பார்த்த விஷயங்களில் வியட்நாம்லாம் வரல அப்படின்னாலும் இதுக்கு மத்தியில் வியட்நாம் எல்லாமே இருந்தாங்க. இந்த ராணுவ ட்ரில்லில் அவங்களுடைய பங்கீடுகளும் இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ இவ்வளோ பெரிய மாற்றம் இந்தோ பசிபிக் ரீஜனில் மட்டுமே நடந்துட்டு இருக்கு. இந்தோ பசிபிக் ரீஜன் தென்சீன கடல் அப்படிங்கிறது ஒரு டென்ஷன் பாயிண்ட் தான், யாராலையுமே மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் ரஷ்யா உக்ரைன் போர் எப்படி எஸ்கலேட் ஆகுதோ அதை பொறுத்து இந்தோ பசிபிக் ரீஜனில் அமைதி இருக்குமா இல்லை மிகப்பெரிய அளவில் சண்டை போடுவாங்களா அப்படிங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடியும். இப்போ சொல்லுங்க, ரஷ்யா உக்ரைன் போர் ஏதோ 2 நாட்டு போரா இல்லை மேற்குலக நாடுகளை மட்டும் பாதிக்கக்கூடிய போரா? கிடையவே கிடையாது. இந்தோ பசிபிக் ரீஜியனில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு போர் தான் ரஷ்யா உக்ரைன் போர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதை சரியாக இந்தியா கவனிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன எல்லா இடத்துலையுமே இந்தியா சைலண்ட் பார்ட்னர். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், சீனாவை தவிர மீதம் இருக்கும் எல்லா நாடுகள் கூட இந்தியா ஒரு சைலண்ட் பார்ட்னர். எவன் அடி வாங்கினாலும் நம்ம கொஞ்சமாக வேடிக்கை பார்த்து 2வது உலகப் போர் மாதிரி எந்த பக்கமும் அணி சேராமல் இருந்து நம்முடைய ஆதிக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம காண்பிக்க வேண்டிய தருணம். நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா திரும்ப நம்ம அடிப்போம். அதுவரையிலும் நாமளாக எந்த வம்புக்கும் போக வேண்டாம். அடிச்சு அவனுக்குள்ளே என்ன செஞ்சிருவானுங்க, யார் பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லி மோதி பார்ப்பாங்க. அதை காலம் நமக்கு பதிலாக தரட்டும். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நிறைய விஷயங்கள், நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. உங்களுடைய பாராட்டுகள் கிடைச்சா கொஞ்சம் நல்லா பூஸ்டப்பாக இருக்கும். ஹாப்பி என்னாச்சு, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.